வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக தெலுங்கில் வந்திருக்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் தக்ஷா தி டெட்லி கான்ஸ்பிரசி. இந்த படத்தோட தமிழ் வெர்ஷனை இப்போ உங்களுக்கு அமேசான் ப்ரைமில் ஆட் பண்ணியிருக்காங்க. தெலுங்கு, தமிழ், ஹிந்தின்னு மொத்தமாக 3 லாங்குவேஜஸ்லுமே இந்த படம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் சமுத்திரக்கனி ஒரு முக்கியமான நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரின்னு எடுத்துட்டிங்கன்னா, தர்ஷா அப்படின்ற கேரக்டருக்கு ஃபாரன்சிக் ரிப்போர்ட் ஆஃபீஸராக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேசஸ்லாம் எடுத்து சால்வ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அவங்களுக்கு ஒரு மிஸ்டேக்ஸான ஒரு கேஸ் வரும். அந்த கேஸ் இருக்க இடன் க்ளூஸ் அண்ட் அந்த கேஸில் சம்மந்தப்பட்ட கொலைகள், ஸோ இதெல்லாம் யார் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தக்ஷா தேடி எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, தர்ஷாவில் கடைசியில் கண்டுபிடிக்க முடிஞ்சதா இல்லையான்றதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஆக்சுவலி இந்த படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஏஜிங்காகவே இருக்கும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கண்டிப்பாக அதை ஃபுல்ஃபில் பண்ணும். ஆனால் செகண்ட் ஆஃப் அப்படியே உல்ட்டா. செகண்ட் ஆஃப் செம்ம என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி ஓகேஷான ஒரு ஃபீலை தான் கொடுத்துச்சு. பிரைட்டபிளான சீன்ஸ் நிறைய இருந்தது. ஸோ ஓவராலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு இந்த படம் ஒரு ஒர்த் வாட்சபிள் மூவி தான். உங்களுக்கு இந்த படம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ்க்காகவே கண்டிப்பாக ஸோ இந்த படம் வாட்சபிள் தான். ஸோ சினிமாட்டோகிராஃபி லெவலுமே த்ரில்லர் டோனில் இருக்கனால ஸோ நல்லாவே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. பிஜிஎம் ரொம்பலாம் சப்போர்ட் பண்ணல, பட் ஓகே தான். ஓவராலாக சொல்ல போனால் ஒரு சூப்பரான ஃபர்ஸ்ட் ஹாஃப். நான் பிஜிஎம்மும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ரன் டைம் ரொம்ப கம்மின்றதுனாலையும் அதே மாதிரி ஷார்ட்டாகவே முடிச்சிட்டாங்க படத்தை. அதனால் நீங்கள் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இப்போ உங்களுக்கு பிரைமரி அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 3 கொடுக்கலாம்.